சிஎஸ்கே குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நடைபெற்ற சுவாரஸ்யங்களை வைத்து சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் உருவாக்கிய மீம்ஸை பார்க்கலாம். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. தற்போது அதே குஜராத் அணியை 63 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி வீழ்த்தியுள்ளது. இதனை யாரடி நீ மோகினி படத்தில் தனுஷ் தனது அப்பாவான ரகுவரனிடம், என்ன டீச்சர், நீங்களும் இத்தனை வருஷமா தான் வேலை செய்யறீங்க, எப்போதாவது வெளிநாடு போயிருக்கிறீங்களா என்று நக்கல் செய்வார். அதனை அப்படியே மாற்றி மும்பை அணியை பார்த்து சிஎஸ்கே அணி, நீங்களும் தான் குஜராத் கூட ஆடுனீங்க, இப்படி வெற்றி பெற முடிஞ்சதா என்று கேட்பதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம் என் கூட சண்டைக்கு வாங்கடா மொமெண்ட். நேற்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியின் ரன் வள்ளலான துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவர்களில் 21 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதனை சரத்குமாரிடம் கடிதம் படிக்கும் வடிவேலு பச்சைக்கிளிக்கு புல்லட் வாங்கி கொடுக்கவும் என்று இஷ்டத்துக்கு அடித்து விடுவார். அதனை அப்படியே மாற்றி ருத்துராஜ் கெய்க்வாட்டிடம், துஷார் தேஷ்பாண்டே இன்று ஜெயிக்க முக்கிய காரணமாக இருந்த துஷாருக்கு எல்லா போட்டிகளிலும் கண்டிப்பாக வாய்ப்பு அளிக்கவும் என்று கடிதம் படிப்பதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம் உச்சகட்ட காமெடி. குஜராத் அணியின் அபாயகரமான ஸ்பின்னரான ரஷித் கானை முதல் பந்திலேயே 6 அடித்ததோடு மீண்டும் இறங்கி வந்து 2வது சிக்ஸரையும் விளாசுவார் சமீர் ரிஸ்வி. இந்த ஷாட்டிற்கு பின் தோனி சிரித்து கொண்டே ரிஷ்வியின் ஷாட்டை ரசிக்கும் காட்சி கேமராவில் காட்டப்பட்டது. இதனை சார்பாட்டா பரம்பரை படத்தில் மிகப்பெரிய பாக்ஸராக காட்டப்படும் ராமனை சாதாரணமாக கபிலன் வீழ்த்துவார். அதனை தடுக்க வரும் வாத்தியார் ரங்கம் ரசித்து பார்ப்பார். அந்த காட்சியில் எப்படி ரங்கன் வாத்தியார் ரசிப்பாரோ அதே போல் ரஷித் கானை பொளந்து கட்டிய சமீர் ரிஸ்வியின் ஆட்டத்தை தோனி ரசிப்பதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம். குஜராத் அணியை வீழ்த்தியதன் மூலமாக சிஎஸ்கே அணி 4 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இதனை 2 மேட்ச் ஜெயிச்சிட்டு இவனுங்க போடுற சீன் இருக்கே என்று மும்பை மற்றும் ஆர்சிபி ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர். இதனை நகரம் படத்தில் ஆண்டனா சரி செய்ய முயலும் வடிவேலு, ஆன்டி இப்போ டிவி தெரியுதா ஆன்டி என்று கேட்பார். அப்படியே அவருக்கு சிஎஸ்கே ஜெர்சியை அணிவித்து மும்பை மற்றும் ஆர்சிபி ரசிகர்கள் பார்த்து வடிவேலு பாணியில், எதுவா இருந்தாலும் மேல வந்து பேசுங்க ஆன்டி, டேபிள் டாப்ல இருக்கிறதால ஒண்ணுமே கேட்கல என்று சொல்வதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம். ஐபிஎல் தொடரின் ரஷித் கானால் அதிக தொல்லைகளை சந்தித்தவர் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் தோனி. அவரை எதிர்கொள்ள ராயுடுவை வைத்தே சமாளித்து வந்தார். இந்த சூழலில் நேற்றைய ஆட்டத்தில் அறிமுக போட்டியில் முதல் பந்திலேயே ரஷித் கானின் வீசிய ஒரே ஓவரில் 2 சிக்ஸர்களை விளாசி பொளந்து கட்டினார் சமீர் ரிஸ்வி. அதனை தோனி உற்சாகமாக கண்டு ரசிப்பதை கேமராமேன் டிவியில் காட்டினார். இதனை பரிதாபங்கள் வீடியோவில் மெட்ரோவில் ஒருத்தனை மாட்டிவிட்டு அடிவாங்க அதனை நீண்ட முடிவுடன் சுதாகர் ரசிப்பார். அதேபோல் தோனியும் ஜாலியாக ரசிப்பதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம் குபீர் ரகம். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.